Twin Star Kids. சிங்க ராஜாக்கள், தி லயன் கிங்ஸ். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு வலிமையான சிங்கம் ஆட்சி செய்து வந்தது. அந்த சிங்கம் தன் வீரத்தாலும் அறிவாலும் காட்டில் நடக்கும் சின்ன சின்ன சண்டைகள், திருட்டுகள் எல்லாவற்றையும் சரி செய்து அமைதியாக ஆட்சி செய்தது. சில ஆண்டுகள் கழித்து சிங்கத்திற்கு வயதாகி விட்டது. முன்போல் வேட்டையாடவும் ஓடவும் காட்டில் பிரச்சனைகளை தீர்க்கவும் முடியவில்லை. இதை கவனித்த ஒரு தந்திரமான நரி காட்டில் உள்ள எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு ஒரு கூட்டம் வைத்தது. அது சொன்னது, நம்ம சிங்க ராஜா இப்ப வயசாகிட்டாரு, காட்டை சரியாக ஆட்சி செய்ய முடியல. அதனால சிங்கத்தை விட புத்திசாலியான ஒருத்தரை புதிய அரசனாக தேர்ந்தெடுக்கணும். நரியின் வார்த்தையை யோசிக்காமல் நம்பிய காட்டின் மிருகங்கள் நரியையே தங்களின் புதிய அரசனாக தேர்ந்தெடுத்தன. இந்த செய்தியை கேட்ட சிங்கம், மிருகங்கள் எடுத்த முடிவு தவறானது என்று எண்ணி வருந்தியது. ஆனால் வயது காரணமாக சண்டையிடவும் எதையும் செய்யவும் விரும்பாமல் அமைதியாக இருந்தது. சில நாட்கள் கழித்து காட்டில் ஓநாய்கள் கூட்டமும் கரடிகள் கூட்டமும் பெரிய சண்டை போட்டன. காட்டில் அமைதி சீர்குலைந்தது. எல்லா மிருகங்களும் சேர்ந்து புதிய அரசனான நரியிடம் சென்று அந்த சண்டையை நிறுத்தச் சொல்லின. நரி ஓநாய்களிடம் போய் சண்டையை நிறுத்துங்கள் என்றது. ஆனால் ஓநாய்கள் கடும் கோபம் கொண்டு நரியை அடித்து விரட்டி விட்டன. பிறகு நரி கரடிகளிடம் போய் அதே போல சொல்ல, கரடிகளும் கோபத்துடன் நரியை அடித்து விரட்டி விட்டன. அதனால் காயம் அடைந்த சோர்ந்து போன நரி ஒரு முக்கியமான உண்மையை உணர்ந்தது. புத்திசாலித்தனம்தான் இருந்தாலும் உடல் பலம் இல்லையென்றால் ஒரு காட்டை ஆட்சி செய்ய முடியாது என்று. அதனால் அது எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்டது. அதை கேட்ட மிருகங்கள் குழப்பமடைந்து இப்ப என்ன செய்யணும்னு தெரியாமல் பழைய சிங்க ராஜாவிடம் போயின. அவர்களிடம் நடந்ததை கேட்ட சிங்கம் மிகவும் வருந்தியது. அது சிறிது யோசித்துவிட்டு ஒரு யோசனைக்கு வந்தது. அது பக்கத்து காட்டில் இருந்த தன்னுடைய தம்பி சிங்கத்துக்கு செய்தி அனுப்பி இந்த காட்டுக்கு வர சொல்லி சொன்னது. அந்த செய்தி கேட்ட தம்பி சிங்கம் உடனே தன் அண்ணன் இருந்த காட்டுக்கு வந்தது. அண்ணனின் அறிவுரைப்படி தம்பி சிங்கம் புதிய ராஜாவாக பதவி ஏற்றது. புதிய சிங்கம் ஓநாய்களிடம் போய் சண்டையை நிறுத்தச் சொல்ல, சிங்கத்தின் வலிமையை அறிந்த ஓநாய்கள் உடனே அமைதியாகிவிட்டன. அதேபோல் கரடிகளும் சண்டையை நிறுத்தின. இதை கண்ட எல்லா மிருகங்களும் மகிழ்ச்சியுடன் புதிய அரசனை வாழ்த்தின. அதே நேரத்தில் வயதான சிங்கத்தையும் நன்றி தெரிவித்து வாழ்த்தின. உண்மையான தலைமைக்கு அறிவும் வலிமையும் இரண்டும் தேவை. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ட்வின் ஸ்டார் கிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.